அமலர் தொடர்கதை பார்த்த வேகத்தில் சார்கிட்ட போய் சேரணும் பாலச்சந்தர் சார்கிட்டன்னு சொல்லி நான் அப்பாட்ட போய் கேட்டவொன்னே அன்னைக்கே ஃபோன் பண்ணார். பாலு, என் பையன் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணுங்கிறான்னு. யார் உங்கள் கூட வருவானே அந்த பையனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் நாளைக்கே வர சொல்லுங்கள். மறுநாள் நான் மன்மத லீலை படத்தில் பாதி படம் முடிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வந்து வசன பயிற்சிக்கு தயாராகிட்டேன். பாலச்சந்தர் சார் எப்படி சொல்லி கொடுப்பாரோ, அந்த பிசி ஸ்ரீராம் சார் சொல்லுவார் வெர்ஜினிட்டின்னு. அது எதுவுமே தெரியாமல் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது யார் உங்களை வந்து பாதிக்கிறாங்களோ அவங்க ஸ்டைல் உங்ககிட்ட இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி பாலச்சந்தர் ஸ்டைலை பிக்கப் பண்ணிட்டேன். அதே மாதிரி டைலாக் சொல்லி கொடுப்பேன். அப்போ நமக்கு வந்து எல்லாருமே ஃபீல்டில் வந்து கமல் சார், ரஜினி சார் எல்லோரும் நல்ல நண்பர்களானாங்க. எனக்கு முக்கியமான பணி நான் அவர்கிட்ட இருந்த வரைக்கும் என்னென்னா, எங்களுக்கு தமிழ் நடிகர்கள் நீங்கள் பல படங்களில் பார்த்தீங்கன்னா வேற்று மொழி நடிகர்கள் நடிப்பாங்க. நடிகர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ் நடிகர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் உச்சரிப்பு கற்றுக் கொடுக்குறது என்னுடைய வேலை. அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இல்லைங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து வசன பயிற்சிங்கிறது என்னுடைய முக்கியமான இது. ரஜினி சார் அதை பற்றி ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு பேட்டியில். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது கண்மணி சுப்புன்னு.